ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்ன அப்படிங்கிற தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வேல்மாறலுடைய மகிமை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வேல்மாறல் நம்ம ஏன் நம்ம பாராயணம் பண்ணணும், இப்போ எதுக்கு எல்லாருமே அதை அதிகமாக யூடியூப்லேயே ஆகட்டும் யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வேல்மாறல் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது காலங்காலமாக பெரியவங்க படிச்சுட்டு இருக்கிறதா. பட் இப்போ நமக்கு இந்த கலியுகத்தில் இப்போ தான் நமக்கு இது ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போ ட்ரெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, காலம் தாமதமாக ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நம்மளிருந்து நம்ம வேல்மாறல் படிக்க தொடங்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வேல்மாறல் நிறைய பாடல்கள் இருக்குது முருகனை பற்றி. அப்படி இருக்கும்போது எதுக்கு மெயினாக இந்த வேல்மாறல் படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்கள் நெடு நாட்களாக படிக்க வேண்டியதாக இருக்கும். இது எல்லாராலையும் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய தடங்கல்கள் வரும். அதனால தான் அதையும் தாண்டி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எந்தெந்த விதமான வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு இந்த வேல்மாறலை படிக்கலாம் அப்படின்னா, யாருக்காவது உடலில் பிணி இருக்குது அப்படின்னா, யாராவது நோயால் அவதிப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல் பிணி சரியாவதற்காக இந்த வேல்மாறலை படிக்கலாம். பிணிகளுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அதுக்கு மட்டும் இல்லை, வினை பிணிகளுக்கும் உற்ற மருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த வேல்மாறல் மந்திரம். ஸோ உடல் பிணி வினை பிணி அப்படிங்கிறது இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்திங்கன்னா உகந்த மந்திரமாக இந்த வேல்மாறல் மந்திரம் கருதப்படுகிறது. இதை மெயினாக நான் சொன்ன பார்த்தீங்களா, உடல் பிணி வினை பிணி இந்த ரெண்டும் போகிறதுக்காக வேல்மாறல் படிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்த வினை நீக்கும் வேலனின் மந்திரத்தை உச்சரிப்பது நமக்கு பலன். அதனால் இந்த வேல்மாறல் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு முருக வழிபாடு ஒருத்தவங்க தொடங்குறாங்க அப்படின்னா, முருக வழிபாட்டுக்கு முன்னாடி பண்ணுறது பார்த்திங்கன்னா வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வேல் எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முருகனை வழிபட்டதற்கு சமமாக கருதப்படுகின்றது. அதனால தான் முருக வழிபாட்டுக்கு முன்னது வேல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வேல்மாறல் மந்திரம் அப்படின்னா அது ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இது நம்மளுடைய ஜீவன்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஔஷதமாக விளங்கக்கூடியது. ஒரு ஔஷதம் அப்படின்னா என்னென்னா, நோய்களை ஔஷதம் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றது. அந்த மாதிரி தான் இந்த வேல்மாறல் மந்திரம். ஸோ இதை ஒரு ஔஷதம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா புற அக அப்படிங்கிற இந்த ரெண்டு நோய்களையுமே நீக்கும். அது போக பிறவிப்பிணி, பிறந்ததிலிருந்தே இருக்கக்கூடிய பிணவியையும் நீக்கக்கூடிய வல்லமை. ஸோ பிறவிப்பிணி, உடல் பிணி, வினைப்பிணி அப்படிங்கிற இந்த பிணி சம்மந்தப்பட்டதெல்லாம் தீரணும் அப்படின்னு இந்த வேல்மாறல் தொடர்ந்து பாராயணம் பண்ணலாம். அடுத்தது ஞானவேல் அப்படிங்கிறதுனால இதை பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா நம்மளோட ஞானத்தையும் சரி நம்ம வாழ்க்கையுடைய பேரின்பத்தையும் இது கொடுக்கக்கூடியது. அது போக இதை வீரவேல் அப்படின்னு சொல்கிறனால காரிய சித்தியை நமக்கு இது வழங்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் சொல்லிகிட்டே போகலாம். நான் மெயினாக இருக்கிறத மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். முருகன் வேறு, அவரோட திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் வேறு அப்படின்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா வினைகளை வேரோடு அறுக்கக்கூடிய வல்லமை பெற்ற வேலாயுதத்தை நம்ம வணங்கினா நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதனால அதுக்கு பேர் வேல்மாறல். சரிங்களா? அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் வகுப்பு பாடலில் பார்த்திங்கன்னா எல்லா பிணிகளுக்கும் உற்ற மருந்தாக தீர்த்தருள்வது அப்படிங்கிறது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேலுக்கு உகந்த வழிபாடாக இந்த வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்துள்ளார். ஸோ வேல் வகுப்பை தொகுத்து வழங்கியது வேல்மாறல் பாராயணம். அடுத்தது பார்த்திங்கன்னா, யார் ஒருத்தவங்க இந்த வேல்மாறல் பாடல்களை பக்தியுடனும் சிரத்தையுடனும் ஒரு மன ஒருமைப்பாட்டுடன் ஒரு மண்டல காலம், அதாவது ஒரு மண்டல காலம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் 48 நாட்கள் விடாமல் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றமாறு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றமாறு காலையோ அல்லது மாலையோ ஏதாவது ஒரு முறையாவது நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து வருவது நல்லது. இது ஆண் பெண் ஜாதி மத பேதம் அப்படின்லாம் இல்லை, யார் வேணாலும் இதை பாராயணம் பண்ணலாம். இதை பாராயணம் செய்யறதுனால உங்களுடைய எல்லா வேண்டுதலும் பலிதமாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ எல்லா வேண்டுதலும் பலிதமாகும். மெயினாக பார்த்திங்கன்னா அந்த உடல் பிணி வினைப்பிணி பிறவிப்பிணி அந்த மாதிரி சொன்னேன். மற்ற வேண்டுதலும் வைக்கலாம். பட் மெயினான என்ன வேண்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு அந்த பிணிகள்லாம் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிணி பயமும் பார்த்திங்கன்னா எதிர்கால அச்சமும் இருக்கக்கூடிய இந்த வேலையில் பார்த்திங்கன்னா நம்ம இதை வழிபடுவது ரொம்ப அவசியம்.
அதனால இது வந்து குடும்பத்தார் அனைவரும் அனைத்து செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ்க்கையை வந்து சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து இந்த வேல்மாறலை வந்து நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம திருக்குறள், ஞான நூல்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு விதமாக இந்த வேல்மாறலும் மிகச்சிறந்ததாக கருதப்படுகின்றது. ஸோ அதனால் கந்தர் அனுபூதி, வேல் வகுப்பு, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் கந்தசஷ்டி கவசம் கூட வந்து டெய்லி வந்து நம்ம பாட்டாக வந்து ஓட விடுவோம். அந்த மாதிரி வேல்மாறல் வந்து படிக்க தெரியாதவர்கள் வந்து வீட்டில் வந்து நீங்கள் கேட்க செய்யலாம். அந்த ஆடியோவில் கேட்கலாம். அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்கலாம். வீட்டில் டிவியில் வந்து சாங் ஓட விட்டு. படிக்க தெரிந்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து 48 மண்டலம் வந்து படிங்க. படிக்க தெரியாதவங்க வீட்டில் வந்து சிரத்தையோட அந்த பாட்டை ஓட விட்டு நீங்கள் காதாரம் கேட்டுட்டு முருகப்பெருமான் மனசில் நினச்சிங்கனாலே அது உங்களுக்கு படித்ததுக்கு சமந்தான். நான் சொன்னது இது கல்வி அறிவு இல்லாதவர்களுக்கு. ஸோ கல்வி அறிவு இல்லாதவங்க நாங்கள் எப்படிங்க படித்து வேண்டுதல் நிறைவேற்ற முடியும் அப்படின்லாம் இல்லை. தெரியாதவர்களுக்கு வந்து கேட்கும் விதமாக ஆடியோ இருக்கின்றது, தெரிந்தவர்களுக்கு படிக்கும் விதமாக பிடிஎஃப் இருக்கின்றது. ஸோ அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நீங்கள் பாட்டாக கேட்டோ இல்லை வந்து நீங்கள் படித்தோ இல்லை எழுதி படித்தோ, என்னோடய சஜஷன் என்ன, எழுதி படிங்க அப்படின்னு தான் சொல்வேன். நீங்கள் எழுதும் போதே உங்களுக்கு மனசில் ஒரு சில வார்த்தைகள் வந்து பதிந்து விடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை ஃபுல்லாக 48 நாட்கள்ங்கிறது ஒரு மண்டலம். அந்த ஒரு மண்டலம் நீங்கள் தவறாமல் படிக்கணும். பெண்கள் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த படிக்க முடியாத நாட்கள் வரும் பார்த்தீங்களா, அந்த நாட்களை தவிர்த்து விட்டு அந்த நாட்களை 48 நாட்களுக்கு எண்ணிக்கையோடு கூட்டி நீங்கள் படிக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு 40 நாள் படிச்சிருக்கீங்க, அப்போ சம்டைம்ஸ் உங்களுக்கு படிக்க முடியாத ஒரு 3 நாள் வருது அப்படின்னா அந்த 3 நாள் விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு 8 நாள் சேர்த்து அந்த 48 நாள் வந்து பூர்த்தி பண்ணணும். ஸோ கடவுளுக்கு தெரியும், படிக்க முடியாத சூழ்நிலையில் படிக்காமல் இருப்பது வேறு, சூழ்நிலை இருந்தும் படிக்காமல் இருப்பது வேறு. ஸோ வேண்டுதல் நிறைவேறணும் சொன்னால் மட்டும் பத்தாது, நம்ம முயற்சி பண்ணணும். வாழ்க்கையில் முன்னேறணும் சொன்னால் பத்தாது, அதுக்கான எஃபர்ட் நம்ம போடணும். அதுதான் எல்லோரும் சொல்கிறது. நம்ம என்னதான் எஃபர்ட் போட்டாலோ என்னதான் திறமை இருந்தாலோ நம்மளை வந்து மேலே ஏற்றி விடுறதுக்கு ஒரு சக்தி வேணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல்மாறல், முருகன் வழிபாடு, வேல் வழிபாடு இதெல்லாம். ஸோ முருகனை வந்து மனசார நினச்சாலே வேண்டுதல் நிறைவேறும். அதுலேயும் வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு இந்த மாதிரி நோய்கள் சரியாகணும் அப்படின்னா, நோய் இருந்துச்சுன்னா யாராலையும் சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற மாதிரி நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, பாராயணம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸை பார்த்து முருகப்பெருமான இன்ஃபர்மேஷனை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோருடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். என்னோடய வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வேல்மாறல் படியுங்கள். மனதார சிரத்தையுடன் படிப்பது மிகவும் நல்லது. வேண்டுதல் வந்து நிறைவேறும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்.